நீங்க வந்து பிரம்மமாவோ அம்சராவோ மாற வேண்டியது. நீ அதுதான் நீங்க வச்சுட்டு முன்முடிவு தான் சொல்றோம். நீங்க விட்டு பாருங்க, அந்த சமயத்தில் நீங்க மகானா இருக்கீங்க. மகானா இருந்தாக்கா நியூஸ் பேப்பர்ல வரும், நிறைய பேர் இந்த சாமி காலில் வராங்க. அப்புறம் நீங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து மக்கள் உங்களுக்கு அதை செய்வாங்க. செய்தா செய்யறாங்க, செய்யறாங்க. எல்லாரும் முன்முடிவோட தான் இருக்கிறாங்க. அப்புறம் நீங்க மாறி மகானானாக்கா அவங்க முன்முடிவு மாற்றிக்க போறாங்க. மாற்றிக்க மாட்டேன். இப்போ சாமியும் கூட முன்முடிவு பண்ணுறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க மாற்றிட்டாங்களா? இல்லை. அவர் வந்து தாடி மீசெல்லாம் வச்சுட்டு போலி வேஷம் போடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க முடிவை மாற்றுறதுக்காக நாம் முயற்சி பண்ணணும். அவங்க தான் முயற்சி பண்ணணும். நாம் அதை வச்சு அவங்கள முன்முடிவு பண்ண வேண்டாம். அறியாமையில் சொல்கிறாங்க. அவங்க இன்னும் தன்னை பற்றி முன்முடிவு மாற்றிக்கல, மற்றவங்களுடைய முன்முடிவு மற்றவங்க முன்னுடைய மாற்றிக்கிறது இருக்கட்டும், உங்களை பற்றி முன்முடிய மாற்றிக்க இவ்வளோ கால தாமதம் என்ன? நீ தான் மகாராஜான்னு சொல்லியாச்சு. இல்லைங்க, நான் வந்து 40 வருஷமாக பிச்சை எடுத்து தான் வாழ்ந்தேன். இல்லைப்பா, பர்த் சர்டிஃபிகேட் படி நீ தான் பாரு, உன்னுடைய மச்சம் உடம்புல இருக்கிறதெல்லாம் உங்கள் தாத்தா முகம் உங்கள் அப்பா முகம் பாரு ஒன்றா இருக்குது. உங்கள் அம்மா அப்பா இங்கே இருக்கிறாங்க, இந்த வயசில் அவங்க வந்து இறந்துட்டாங்க, உன்னை அனாதையாக விட்டுட்டாங்க, நீ போயிட்ட. அப்படி இல்லை, எவ்வளோ எவிடன்ஸ் சொன்னா கூட அவன் இன்னுமே. ஆனால் அவனை ராஜான்னு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, அவன் இன்னும் தன்னை ஏற்றுக்கல. இப்போ மெல்ல மெல்ல அவன் மாறுவான். ஏன்னா அவன் சுயரூபத்து இல்லை, என்னைக்கா ஒரு நாள் சாமி வாங்க. நம்மளை வந்து சுதந்திரம், எப்பவுமே திருப்தியானவன். இருக்கிற செல்வம் இருந்தாலும் திருப்தி தான். இன்னைக்கே அது ஒரு பைசா கூட இல்லாமல் போனாலும் நான் அழிய போகிறது. அந்த செல்வம் அழியிற பொருள் அது அழிஞ்சு போச்சு. அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த என்னுடைய புகழ் அழியக்கூடியது அழிஞ்சிடுச்சு. இந்த உறவினர்கள் வருவாங்க, போகிறாங்க, போயிடுவாங்க. இதுக்காக நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிமிஷம் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும் மனசளவில். அதுக்கப்புறம் வரதெல்லாம் வரட்டும், போனாலும் கவலை இல்லை, வந்தாலும் கவலை இல்லை. ஒரு பொருள் உங்ககிட்ட எடுக்கப்பட்டா பூமியில தானே இருக்க போகுது. இந்த பொம்மையெல்லாம் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா பூமியில தானே இருக்க போகுது. இங்க இருக்கிறது உங்க வீட்டில் இருக்குது. அங்க இருந்தாலும் நான் சொந்தம் கொண்டாடுவேன். என்ன யாரும் தடுக்க முடியாது. நீங்க உங்களுக்கு கொண்டு போய் உங்க வீட்டில் வச்சா கூட உங்களுக்கு மனசு சொல்லும் இது நவதில்லைன்னு. இதை புரிஞ்சிட்டோம்னா நம்ம வீட்டுக்காரர் மற்றவங்களோட பேசிட்டு இருக்கிறாரு, உனக்கு வந்து உன் சொந்தம்னா உனக்கு எப்படி அது தடுக்க முடியும்? மற்றவங்க வீட்டில் இருக்கிறதுனால உனக்கு அவர் அப்போ இருந்தாலும் அவர் தான். என் மனைவி எங்கள் வீட்டில் இருந்தால் என் மனைவி தான், இன்னொருத்தர் வீட்டில் இருந்தாலும் என் மனைவி தான். அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு இல்லைன்னா யார் உங்ககிட்ட என்ன எடுத்துகிட்டு போக முடியும்? உன் சொத்தெல்லாம் பறிச்சுட்டு போனால் எங்கே போவான்? 5 ஏக்கர் நிலத்தை பிடிங்கிட்டாங்கண்ணா, 5 ஏக்கர் அங்கேயே தான் இருக்குது. உங்ககிட்ட யாரும் பிடுங்கலையே. உங்கள் என்னது பேப்பரை பிடிங்கிட்டாங்க, இன்னொரு பேப்பரை வச்சுக்கிட்டான். உன் மனசு அது எந்தன்னு உனக்கு தெரியும். அவன் அந்த லேண்டில் வந்து வீடெல்லாம் கட்டிட்டு இருக்கலாம், அவனுக்கு தெரியும் இது நமது என்னன்னு. எது முக்கியமா? ஆரம்பிச்சுக்கலாங்களா? ஆமாங்க சார்.